தலித் மக்களினுடைய பிரதிநிதிகளா ஐயா பெருமாள் பீட்டர், திரு இம்மானுவேல் சேகரன் அவர்களும், மறவர்கள் சார்பா திரு முத்துராமலிங்கமும், திரு சசிவர்ணர் அவங்களும், நாடார் சார்பா திரு வேல்சாமியும், திரு சீனிவாச போன்றவங்களும் இவங்க எல்லாரையும் அழைச்சு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு ஏற்பாடு பண்றாங்க. அந்த சமாதான கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு பேசியிருக்கிறாங்க. அப்போ திரு இம்மானுவேல் சேகரனார் அவர் வந்து இளம் ரத்தம். தன்னுடைய சமுதாய மக்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு அப்படின்னு தார்மீக கோபத்தை அங்க வெளிப்படுத்திருக்கிறார் அந்த கூட்டத்துல. நேர்மையா யாருக்கும் நேர்மையா இருந்திருக்கிறாரு. யாருக்கும் தலை வணங்காம நெளிவு சுழிவோடு இல்லாம நெஞ்சிரத்தோட பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்துல நீ இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசுறாரு, ஹிந்தியில பேசினா ஹிந்திலையும் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து எப்படி சும்மா இருப்பாங்க? தனக்கு அடிமையா இருக்க வேண்டிய ஒருத்தன் தன்னை விட ஆளுமையா வளர்வதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருக்கும்ல. அப்போ திரு இம்மானுவேல் அவர்களுக்கும் திரு முத்துராமலிங்கத்துக்கும் அந்த கூட்டத்துல வந்து அடிக்கடிக்கு வந்து கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. சமாதானத்தை நிலைநாட்ட தலைவர்கள் வந்து எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட கலவர பகுதிகள் போய் பொது மேடைகள்ல பேசலாம் அப்படின்னு திரு முத்துராமலிங்கம் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அப்ப பொது மேடைகள்ல சாதுரியமாவும் சரளமாவும் பேசக்கூடியவர் திரு முத்துராமலிங்கம். அப்ப பொதுக்கூட்டங்களை தன்னுடைய சாதிக்கு சாதகமா மாத்திக்க போறாரு அப்படின்னு யூகிச்சு சமயோதனமா யோசிச்சு பெருமாள் பீட்டர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திரு முத்துராமலிங்கத்தோட யோசனை ஏத்துக்காம மக்களோ ஆல்ரெடி கொந்தளிப்பு அடங்காம இருக்கிற இந்த சூழ்நிலையில கூட்டம் நடத்த முடியாது. அதனால தலைவர்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டு சமாதான அறிக்கையை துண்டு பிரச்சுரங்களா, அதாவது துண்டு சீட்டா வந்து பிட் நோட்டீஸா வந்து அச்சிட்டு அன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஐயா பெருமாள் பீட்டர் சொன்ன ஆலோசனையை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. சமாதான அறிக்கையில தனக்கு சமமா திரு இமானுவேல் சேகரனார் கையெழுத்து போடக்கூடாதுன்னு திரு முத்துராமலிங்கம் மறுத்து இருக்கிறார். ஆனா திரு இமானுவேலின் எதிர்ப்பாலையும் மாவட்ட ஆட்சியருடைய நிர்பந்தத்தாலையும் திரு முத்துராமலிங்கத்தை கையெழுத்து போட வச்சிருக்கு அந்த சமாதான உடன்படிக்கையில. கூட்டம் முடிந்த அன்னைக்கு இரவு திரு இமானுவேல் சேகரனார் அவர் வந்து பேரையூர்ல ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களுடைய வீட்டிலேயே தங்கிட்டு அடுத்த நாளான செப்டம்பர் 11 1957 பரமக்குடியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் விழாவுக்கு கலந்துக்கிறதுக்காக அவர் போயிருக்கிறார். அன்னைக்குதான் திரு இமானுவேல் சேகரனார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தனக்கு பிறகு வாரிசா திரு இமானுவேல் சேகரனார் இருப்பாருன்னு நினைச்சார் ஐயா பெருமாள் பீட்டர். ஆனா தனக்கு முன்னாடியே இமானுவேல் உயிர் பறிக்கப்பட்டதுனால ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் உருகுலைந்து போயிருக்கிறார். தியாகி இமானுவேல் சேகரனுடைய வழக்குல கூட முக்கிய சாட்சியா இருந்து அந்த வழக்குல அவர் வந்து சாட்சி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம தியாகி இமானுவேல் சேகரனாரனுடைய இழப்பை தாங்க முடியாம நாளடைவில் பெருமாள் பீட்டர் அவர்களுடைய உடல் நலிவுற்று மே 30 1960 தன்னுடைய மக்கள் கிட்ட இருந்து உடலால மட்டும் இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் ஐயா பேரையூர் பெருமாள் பீட்டர் அவர்கள்.